இங்கே வந்த மாண்புமிக்க பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய பாட்டன்கள், உலகை கட்டி ஆண்ட பேரரசன்கள், கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் இருவருக்கும் நான் சிலை எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்றால், இத்தனை வருஷமா இந்த திராவிட புடுங்கிகள் புடுங்கினது என்னடா? புடுங்கினதல்ல, என்ன பண்ணிட்டு நீ? என்ன பண்ணிட்டு? இது யாருடைய நிலம்? யாருடைய இடம்? என் பாட்டனின் பாத சுவடுகள் பதிந்த இடம். அந்த இடத்துல நீ என்ன பண்ண? கட்டளை. பெருவுடையார் கோயிலிலே, பெருவுடையார் உடையாளூரிலே என் பாட்டன் ஒரு கூரை மேற்கூரை கிழிஞ்சு இத்து உத்து போன கூரையிலே 4 குச்சிக்கு இடையில சாஞ்ச சிவலிங்கமா இருக்கு. அவனை அடக்கம் பண்ணிய இடம். நான் பொய் சொல்வேன் நினைக்கலாம், நீ போய் பார்த்து வா. சத்தியம் செய்து வந்தேன் அவன்கிட்ட. இருந்த பூசாரி சொன்னார், அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த காலம் நான் போனேன். உடையாளூருக்கு போய் வழிபட போனேன். அப்போது என் தம்பி மணி செந்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க, இம்மாயின் எல்லாரும். பூசாரி என் கைப்பிடிச்சு அழுதார். அழுது என்னதுன்ற, நீ முறையிடு, நீ கோரிக்கை வெயி, உன் பாட்டனுக்கு ஒரு மண்டபம், நினைவு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு. நான் சிரிச்சேன். இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவைதான், இவனுக்கு தேவைதான். இவன் உலகம் பூரா போய் படையை கட்டி அங்க போய் கொடியேற்றிவிட்டு எங்களை குடியேத்தாம விட்டு வந்துட்டான்.